மாலே மணி வண்ணமாக நீகாடுவான் மேகையா செய்வன கண் வேண்டுவன கேட்டியே. மாலே மணி வண்ணமாக நீகாடுவான் மேகையா செய்வன கண் வேண்டுவன கேட்டியே. இப்படி துவங்குகிறது 26வது பாசுரம் ஆண்டாகக்கூடிய திருப்பாவை மாலை மணிவண்ணா என்று துவங்குகிறது. கவியரசர் கண்ணதாசன் இதற்கான விளக்க உரையை வெகு அழகாக தந்திருக்கிறார். எளியதாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த திருப்பாவையின் திருவிளக்கத்தை தெளிவுரையை தந்திருக்கிறார். திருமாலே மணிவண்ணா, மார்கழி நீர் ஆடுவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாயா? வேறொன்றும் வேண்டாம். பூமியே அதிகும்படி ஒழிக்கிறதே உனது சங்கு, பாய் போன்ற சங்கு, பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. அதுபோல சில சங்குகள் வேண்டும், மிகப்பெரிய தார வாத்தியங்கள் வேண்டும். அவற்றை முழக்கி அகங்காரத்தை விளக்கி அவற்றை முழக்கும் பொழுது, பாஞ்சஜன்யத்தை முழக்கும் பொழுது அகங்காரத்தை விளக்கி நாம் என்ற அகங்காரம் போக வேண்டும். அந்த அகங்காரத்தை அந்த பாஞ்சஜன்யம் முழங்கும் பொழுது நாங்கள் விளக்க வேண்டும். நாங்கள் பல்லாண்டு பாட வேண்டும், உங்கள் புகழ் பாட வேண்டும். கோர விளக்கே, கொடியே, நிதானமே, ஆகையை கண்ணா, அப்படிப்பட்ட ஒரு அருளை எங்களுக்கு செய்ய மாட்டாயா, அருள் புரிய மாட்டாயா கண்ணா மாலே மணிவண்ணா என்று பாடுகிறார். அதை இந்த காலத்துக்கு உரிய ஒரு மெட்டிலே நாம் பாட இருக்கின்றோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேகையோ செய்வன கண் வேண்டுவன கேட்டியே. நியாயத்தை எல்லாம் நடுங்க முகழ்வன பாயன வண்ணத்தொன் பாஞ்சஜன்யமே. போய்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே, சாகப் பெரும் வகையே பல்லாண்டு செய்ப்பாரே. போய்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சாகப் பெரும் வகையே பல்லாண்டு செய்ப்பாரே. கோரவிளக்கே, கொடிய விதானமே, கோரவிளக்கே, கொடிய விதானமே, ஆளின் இலையாய் அருகேயோகம் பாவாய், ஆளின் இலையாய் அருகேயோயம் பாவாய். மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா.